இல்ல வேணாம். இல்ல ஓகே. ரன் பண்றதுக்கு நான் வந்துட்டேன், நானே பார்த்துக்குவேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னொரு ஆள் வரக்கூட. அவங்க இன்னைக்கு லீவ்னு சொன்னாங்க நேத்து. அவங்க வீட்ல ஏதோ பூஜை இருக்குன்னு சொல்லிட்டு. ஓ ஓகே ஓகே ஓகே. ஐயப்பா பூஜை சொல்லுங்க. ஆ, ஓகே. அமெரிக்காவில் ஐயப்ப சாமிலாம் கும்பிடுறீங்களா? அவங்க அவங்க இங்க எல்லாருமே கும்பிடுவாங்க. சரி அவங்க சரி. கும்பிடுறாங்க. ஆனா மோஸ்ட்லி நிறைய பேர் கும்பிடுவாங்க இங்கேயும். ஆமா. அப்புறமே ஓகே இங்க இப்போ பேசணும் சந்துரு, இந்த கிளாஸ் பத்தி கண்டினியூஸ் 5 days வந்து ஜனவரி 2nd இருந்து வச்சுக்கலாம். ஆம், ஒரே நிமிஷம், நான் லாக் அவுட் பண்ணலன்னு நினைக்கிறேன். செகண்ட். ஓகே. லாக் அவுட் ஹோம் பேஜ்ல தான் இருக்கு, லாக் அவுட்டை காணும். ஓ, இதுல போகணுமோ? ஓகே ஓகே சொல்லிட்டு இருந்தீங்க சொல்லுங்க. ஸோ டியூஸ்டேலேருந்து சாட்டர்டே நீங்கள் அவைலபிளா? அதாவது இதே டைமுக்கு டியூஸ்டே டு தேர்ஸ்டே உங்களுக்குன்னா, எங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே வரும் ஈவினிங் 6:30 எனக்கு. ஸோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா சந்துரு? ஜனவரி 2ndலேருந்து. மண்டே மட்டும் வேண்டாம், டியூஸ்டே டு சாட்டர்டே. ம். ஓகே. சண்டே மண்டே 2 நாள் லீவ் அந்த மாதிரி சொல்றீங்க. உங்களுக்கு டியூஸ்டேனா எங்களுக்கு மண்டே வரும். ஸோ எங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே, உங்களுக்கு கரெக்டாக டியூஸ்டே இருக்கும். டு சாட்டர்டே. ஓகே ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். நான் வந்துடுவேன், கரெக்டாக வந்துடுவேன். ம். ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போகிற வியூ என்னன்னா, இந்த லிங்க் டெக்ஸ்ட், பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் அதெல்லாம் நான் வந்து சொல்லலாம்னு நினச்சேன். இந்த லிங்க் டெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆங்கர் டேக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆங்கர் டேக் வரும்போது மட்டும் இந்த ஃபர்காட் பாஸ்வேர்டு இந்த மாதிரி லிங்க் டெக்ஸ்ட் வச்சு போயிடுது. ஓகே. ஏன்னா இதுல வந்து எக்ஸ்பாத் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஆ, என்ன சொல்ல வந்தீங்க? இப்ப நீங்க ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்து, காப்பி எக்ஸ்பாத் ஃபுல் எக்ஸ்பாத், இதுல வந்து இது ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறீங்க, கண்ட்ரோல் V கொடுக்குறீங்கன்னா இப்போ வந்து இது ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா? ஆ, இந்த மாதிரியும் நீங்க வந்துட்டு உங்களுடைய இதை சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த டியூ டேக் இருக்குல்ல, இந்த டியூ டேக் கூட நீங்க எக்ஸ்பாத் எழுதி அதை கிளிக் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்ப நம்மளுக்கு இந்த ஆங்கர் டேக் வரும்போது மட்டும்தான். ஓகே. மற்ற நேரத்தில் ஐடி நேம் ஆஸ் யூஷுவல் இருக்கும், எக்ஸ்பாத் ட்ரை பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். இல்லை இந்த ஆங்கர் டேக் வரும்போது மட்டும் இந்த ஷார்ட்கட் கீ வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இன்னும் ஒரு வாட்டி சொல்லுங்க சந்துரு, எப்படி அது? இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து இந்த டேக் நேம் வந்து ஏ இருக்குல்ல, ஓகே. டேக் நேம் ஏ வரும்போது மட்டும் நீங்க வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓகே. காப்பி காப்பி. கொடுத்து, காப்பியில காப்பி. வந்துட்டு எக்ஸ்பாத் கொடுத்தீங்கன்னா ஓகே. அந்த எக்ஸ்பாத்ல இருந்து நீங்க இங்க எடுத்து வந்து பேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இதே தான் ஐடென்டிஃபையர் தான் நீங்க வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்ணும்போதும் பை டாட் எக்ஸ்பாத்ல வந்து இந்த எக்ஸ்பாத் எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே. இது சின்டாக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்மளே வந்துட்டு உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். அது மாதிரி தான் வரும். இந்த ஸ்டாரு அந்த மாதிரி தான் வச்சு வரும். ஓகேங்களா? இல்லை இந்த இந்த மெத்தட் வந்து சரி வரலன்னா அது மேலே இருக்கிற அதோட பேரண்ட் நோடு சொல்லுவாங்க. இந்த பேரண்ட் நோட இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி இதுல இருந்து இதை கிளிக் பண்ற மாதிரி பண்ணுங்க. அப்ப அது வந்து கிளிக் ஆயிடும். டிவ் கிளாஸ்
இந்த ஸ்லாஷ் ஒன்று இருக்குல்ல, இதை வச்சு நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளாஸ் நேம் போடக்கூடாது. இதுக்கு வந்து எக்ஸ்பாத் வச்சு போடணும். எக்ஸ்பாத் வச்சு போடும்போது உங்களுக்கு வந்துட்டு சிங்கிளா வந்து கரெக்டாக வந்து கிளிக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நானே ட்ரை பண்றேன். ஏன்னா இது வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல எப்பவுமே வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ டபுள் ஸ்லாஷ் div ஸ்கொயர் பிராக்கெட் அட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு சிங்கிள் ஸ்லாஷை சிங்கிள் ஸ்கோட்ஸை மாற்றிட்டு லாஸ்ட்ல வந்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் போடும்போதும் இது வந்து 1/1 காட்டுது. இதை வந்து நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க எக்ஸ்பாத்தே போட முடியாத சூழ்நிலை போகும்போது தான் நீங்க மேல இருக்கிற அந்த டேக் வச்சு போடணும். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்காட் பாஸ்வேர்டை மாத்திட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளிக் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ எக்ஸ்பாத் யூஸ் பண்றதா இருந்தால் நீங்க வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆங்கர் டேகு இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷாலிட்டி இருக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்துட்டு லொக்கேட்டர் வந்து லொக்கேட் பண்ண முடியல அப்படின்ற பர்பஸ் வரும்போதும் நீங்க எக்ஸ்பாத் வச்சுக்கோங்க. லிங்க் டெக்ஸ்ட் இருந்து பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் இருந்து அதை வச்சு மூவ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி குட். ஓகே. ஸோ இன்னைக்கு டுடே கிளாஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம். ஒரு சிம்பிள் ஃபேஸ்புக்லேயே நிறைய ஒரு எஃபி பேஜில் எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். சரிங்களா? ஸோ ஆல்வேஸ் we are starting with Java. So we want to click on the publisher divide main, then finish. நேற்று கிளாஸ்ல எதுவும் டவுட் இல்லை எக்ஸ்ட்ரா? இது எவ்வளவுதான டவுட்டா இல்லை வேற ஏதாவது டவுட் இருக்குங்க? வேற எதுவும் இல்லை. கெரோலின் ஓகே தானே? எனக்கு அது மட்டும்தான் கேட்கல. Yeah. இல்லை டவுட் எல்லாம் ஓகே தானே? இல்லை வேற ஏதாவது நான் உங்களுக்கு எடுக்கணுமா சொல்லுங்க, எடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஒன்றும் இல்ல டவுட் இல்ல இல்ல இப்ப எல்லாம் இருக்கு. நீங்க சரி. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இந்த 3 லைன்ஸ் வந்துட்டு காமன் லைனு, இது அப்படியே அங்கே வந்துடும். கொஞ்சம் டெப்தா போற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஸோ இப்போ இந்த 3 பேஜஸ் போட்டதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன், ஒரு மேக்ஸிமைஸ் கமாண்ட் போட்டுக்கிறேன். Windows maximize. இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு எடுத்த உடனே இந்த பேஜ்ல எனக்கு வந்து லோகோ இருக்குதா இல்லையான்றத செக் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ லோகோ இருக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நான் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும்? எல்லாரும் ஜாவா படிச்சிட்டீங்களா? String Chandru, logo, string. இல்ல, இமேஜ் இமேஜ்ன்றது வந்து சாரி So data type டேட்டா டைப் பரவாயில்ல, நல்ல கிளாஸ் நல்லா தான் போகுது.
ரொம்ப பயங்கரமான கிளாஸ், பார்த்து எடுங்க பார்த்து எடுங்கன்ட்டு அத்தனை வாட்டி உயிருக்கு ஒரு வாட்டி சொல்லியிருந்தாங்க. பண்ணாதான் போகுது, நல்லாதான் போகுது, எல்லா கிளாஸும் போற மாதிரி நார்மலா தான் போகுது. இதுக்கு நான் நிறைய கொஸ்டின் ஸ்பீடா வேற எடுக்கிறேன், அது உங்களுக்கு கவரேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நிறைய 2-3 ட்ரெயினரை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா, ரொம்ப பயமுறுத்துறாங்கப்பா உங்களை பத்தி. ஐயோ, ஒரு ட்ரெயினர் தான் ரொம்ப நல்லவங்க நாங்க. ஒரே ஒரு ட்ரெயினர் தான் நாங்க மாத்திருக்கோம். அதுவும் நாங்க எடுக்கிற லீவை விட அவங்க நிறைய லீவ் எடுத்துட்டு வந்தாங்க. அதனால ஆமா. ஒரு நாள் வந்துட்டு 3 நாள் லீவ் போட்டுருவாங்க. அதான் பிரச்சனை. நிறைய சம்பவம் நடந்தது அப்படி இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி, ஓகே, கம் டு பாயிண்ட். நம்ம அந்த ஃபேஸ்புக் லோகோ இருக்குதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணணும்னு கேட்குறேன். ஆல்ரெடி எல்லாரும் வந்துட்டு ஃப்ரேம் ஜாவா முடிச்சிட்டீங்க. ஸோ ஸ்பீடா போற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்க, ஸ்டாப் பண்ணி கொண்டு போறேன். அந்த இப்போ அந்த ஃபேஸ்புக் இருக்குதா இல்லையான்னு எப்படி பார்க்க முடியும்? ஒரு டேட்டா டைப்பை எப்படி நம்ம சூஸ் பண்ணுவோம்? இப்ப வந்து நம்பரா இருந்துச்சுன்னா இன்டிஜர் மாதிரி, டெசிமலா இருந்துச்சுன்னா ஃப்ளோட், டபுள் இப்படி யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. நான் உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்டேன்? லோகோ இருக்குதா இல்லையா? அப்ப லோகோ இருக்குதா இல்லையான்னு கேட்கும் போதும் அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி என்ன? ஓகே ஓகே, பூலியன் Boolean. யா. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அப்போ பூலியன் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண முடிச்சுட்டு முடிச்சுட்டு ஓகேங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இடத்துக்கு போயிடணும். இடத்துக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஒரு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் போட போறேன். ஃபைண்ட் எலிமெண்ட் போட்டு உள்ள வந்து பை டாட் கொடுக்குறேன். டாட் கொடுத்துட்டு எக்ஸ்பாத் போட்டாச்சு. எக்ஸ்பாத்ல அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு வெப் எலிமெண்ட்டும் லோகோ வருது, கரெக்டா? லோகோ ஓடுது, ஈக்குவல் டு கொடுத்து உங்களுக்கு வந்து இது வந்துருச்சு. இதில் செமிகோலன் போட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம பூலியன் யூஸ் பண்ணணும், ஓகேவா? பூலியன் யூஸ் பண்ணணும். நாளைக்கு வந்து வேற யாரும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் ஷேர் பண்ணாலும் நான் பண்ணுவேன். எப்பவுமே திவ்யாக்கு மட்டும் ஸ்பெஷலா இம்பார்ட்டன்ஸ் நினைச்சுக்காதீங்க. அவங்க எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி நீங்க என்ன செய்றீங்கன்னா, உங்க சிஸ்டம்ல பண்ணுங்க. ஏன்னா நாங்க நீங்க கொடுக்குற கிளாஸை நாங்க பிராக்டிஸ் பண்ணோம். ஸோ அதனால நீங்களே உங்க சிஸ்டம்லயே பண்ணுங்க சந்துரு. நாங்க எல்லாருமே பிராக்டிஸ் சிஸ்டம்ல நான் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல, நான் பண்ணிடுறேன். இப்ப ஒருத்தர் சிஸ்டம்ல பண்ணாதான் நீங்க எந்த லெவலுக்கு ப்ரோக்ராம் எழுதலன்றத பார்க்கவாத முடியும். இல்லைன்னு ஏன் நான் மட்டும் கிளாஸ் எடுத்து நான் மட்டும் போயிட்டே இருப்பேன், நீங்க மட்டும் எழுதுறீங்களா, ப்ரோக்ராம் எழுதுறீங்களா எழுதலையான்னு கூட ஸ்கிரீன் ஷேர் பண்ண போயிடும். அதனாலதான் ஒரு நாளைக்கு ஒருத்தர் சிஸ்டம், இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர் சிஸ்டம். அப்ப அவங்க சிஸ்டம்ல என்னென்ன பண்ணிருக்காங்க ப்ரோக்ராம்ஸ் பார்க்க முடியும், அப்சர்வ் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்காங்கன்றது. நாளைக்கு கேர்லினா பாருங்க. ஓகே, ஸோ லோகோவை இங்க நம்ம கால் பண்றோம். கால் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து பூலியன் டேட்டா டைப் கொடுக்குறாச்சு. பூலியன் டேட்டா டைப் கொடுத்து இங்க வந்து ஒரு பேர் வந்துட்டு ஒரு எல்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேரியபிள் நேம் வச்சுட்டு ஈக்குவல் டு கொடுத்து அந்த லோகோவை கால் பண்ணி டாட் இஸ் டிஸ்பிளேட் கொடுத்தோம்னா அது லோகோ வந்து இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? if there is logo is present in there, then it will show that it is true. If logo is not there, then it will show as false. So ஒரு சிஸ்அவுட் போட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த லைன்ல ஏதாவது டவுட் இருக்கா? என்னப்பா எல்லாரும் மாதிரியும் அமைதியா இல்ல என்ன டவுட் இருக்கு கேளுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி தான் எடுத்திருக்கேன். as usual நம்ம சென்ட் கீஸ் பதிலா இங்க வந்து இஸ் டிஸ்பிளேட் போட்டிருக்கோம்.
ஓகேவா? சென்ட் கீஸ் எதுக்கு ஓ யூஸ் பண்ணுவோம்? ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்றதுக்காக சென்ட் கீஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு லோகோ வந்து டிஸ்ப்ளே இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நம்ம டாட் இஸ் டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகேங்களா? சோ அது வந்து பூலியன் கொடுத்து எல் கொடுத்து ஈக்குவல் டு லோகோ டாட் இஸ் டிஸ்பிளேடு. அந்த திருப்பியும் அந்த எல்ல வந்து இங்க கால் பண்ணி இங்க வந்து சிஸ்அவுட் கொடுத்து தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் சந்துரு, பொதுவா நம்ம பிளஸ் ஆப்ஜெக்ட் நேம் கொடுப்போம் பிரிண்ட் பண்ணும்போது. இது ஒர்க் அப்படின்னு ஆகுமா? அவசியம் இல்லை, நம்ம ஸ்ட்ரெயிட்டா கூட ஆ கொடுத்துக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள ஒரு சென்டென்ஸ் கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கு தான் ஆ வந்து ஓகே பிளஸ் கொடுத்து கொடுக்கணும். ஓகே ஓகே. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள நம்ம எதுவுமே கொடுக்கல, டபுள் கோட்ஸே கொடுக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டா வேரியபிள் நேம் எடுத்து கொடுத்தோம்னா பிரிண்ட் ஆயிடும். ஓகே. வேற என்ன டவுட்? வேற என்ன டவுட் இல்ல? நெக்ஸ்ட் நான் இஃப் லூப் உள்ள போயிடுவேன். ஸோ ஜஸ்ட் இப்போ என்னன்னா இப்போ டிஸ்பிளே ஆகுதுன்னா ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும், அவ்வளவுதானே? எஸ் எஸ் தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இப்போ வர ஆன்சர் நம்மளுக்கு ட்ரூவா இருக்குதா இல்லையான்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இஃப் லூப் ஒன்று போகும். இஃப் லூப் ஒன்று போட்டு இஃப் லூப்புக்குள்ள எல் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேங்களா? லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு கேள்வி பிரேசர் அதுக்கு அது ஓபன் பண்ணிடுறோம். ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து என்ன போடுறோம்? டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட். ஃபைண்ட் எலிமெண்ட்ல வந்து பை டாட் இருங்க. இப்போ எனக்கு வந்து லோகோ செக் பண்ணி வச்சுப்பா. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு வந்து லாகின் பட்டன் வந்து எனேபிளா இருக்குதா இல்லையா? அதாவது என்னன்னா எனேபிள்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ண உடனே இது வந்து ஒரு கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது எனேபிள் டிசேபிள்னா கிரே கலர். யா தட்ஸ் ஆல். எனேபிள்னா ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு இமேஜ் தெரியும்ல, இது வந்துட்டு டிசேபிள் இருக்குது, இது எனேபிள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இது மேல இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எனேபிள் சொல்லுவாங்க, இது வந்து டிசேபிள் சொல்லுவாங்க. டிசேபிள்னா உங்களுக்கு வந்துட்டு ஹைட் ஆயிட்டு இருக்கும், எனேபிள்னா இந்த மாதிரி கலர்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்து எனேபிள் டிசேபிள். ஸோ இப்போ இது வந்து எனேபிள்னா இருக்குதா இல்லையா, நம்மளை வந்து கிளிக் பண்ண அலோவ் பண்ணுதா பண்ணலையா அப்படின்றத நான் லாகின் பட்டன் வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு பாக்குறேன். பண்ணலாமா? ஏன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் லாகின் பட்டன் எனேபிளே ஆகணும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா லாகின் பட்டன் எனேபிளே இருந்ததுன்னா தப்பு, அது கரெக்டா இல்லையா? ஓகே. இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம்னா இந்த லாகின் பட்டனுக்கு ஆல்ரெடி வந்து கோட் எழுதிருப்பாங்க நம்ம திவ்யா, அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். எங்க இருக்குது? இங்க இருக்குது. லாகின் பட்டன் எழுதிருக்கீங்க? லாகின் பட்டன் எழுதுற போல. இல்லை, நான் யூசர் நேம் பாஸ்வேர்டில் கொடுத்தேன், ஆனால் ஃபேக் யூசர் ஐடி தான் கொடுத்தேன், ரியல் இது கொடுக்கல. ஸோ இதுக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து இங்க ஹைலைட் ஆகுது. ஹைலைட் ஆகுறதுல வந்துட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் நேம் லாகின்ன்றது யூஸ் பண்ணுறேன். ஸோ பை டாட் நேம் கொடுத்துட்டீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இதுக்குள்ள வந்துட்டு நேம் லாகின்ன்றதை பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு டாட் கொடுத்து இஸ் எனேபிள்டு. இஸ் எனேபிள் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்ன்றது தெரியாமலே போயிடும். அதனால நம்ம வந்து பூலியன் முன்னாடி கொடுக்கணும். இது யூசர் நேம் வச்சு வரதுனால இது யூசர், லாகின் வச்சு வரதுனால இது லாகின் எல்ஓஜி சாரி ஸ்பேஸ் விட்டு எல்ஓஜிஐஎல் லாகின் அப்படி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதுக்குள்ள வந்துட்டு ஒரு சிஸ்அவுட் கொடுத்து அந்த லாகின் எடுத்து கால் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒரு இதுக்குள்ள வந்துட்டு லாகின் கொடுத்தோம்னா எனக்கு இப்ப ரெண்டுமே ஆன்சர் என்ன வரும்? என்னப்பா வரும்? ஆக்சுவலா லோகோ ட்ரூன்னு வரும். இது செகண்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சப்ளை பண்ணல யூசர் நேம் பாஸ்வேர்ட். அதனால எனேபிள் ஆயிருக்காது தானே? ஏங்க பார்க்கும் போதுமே மேனுவலா இல்ல தெரியுது இல்ல எனேபிள் இருக்குன்ட்டு. இல்ல கண்ட்ரோல்டு பை ஆட்டோமேட்டட்னு இருக்கு. நீங்க ரெகுலரா எடுங்களேன். ரெகுலரா எடுத்தாலும் அதான் காட்டும். இதெல்லாம் எடுத்தாலும் இல்ல நான் என்ன நினைச்சேன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் குடுத்தோன்னு தான் வருது அப்படின்ட்டு. சரி எனிவேஸ். அப்படிலாம் இல்ல. நம்மளா இருந்தாலே ஃபேஸ்புக்ல தான் எனேபிளா தான் இருக்கு. ஓகே ஓகே. ஓகேங்களா? ஆனா இந்த ஸ்கிரீன் ஆட்டோமேட்டட் ஸ்கிரீன் தான் பார்த்தேன். ஓகே. சரி ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து ரெண்டுத்துலயுமே ட்ரூ தான் ஆன்சர் வரும். ஆனா நான் உங்களுக்கு கொடுக்க போற இன்னைக்கு அசைன்மெண்ட் வந்துட்டு ரெண்டுமே ஃபால்ஸ் வர மாதிரி அசைன்மெண்ட் தருவேன். ஓகேவா? அதுக்கு வேற ஒரு வெப்சைட்டு, இது வேற வெப்சைட்டு. சரிங்களா? இப்போ எல்ஸ் ஒன்று இருக்குது. எல்ஸ் லூப்ல என்ன பண்றோம்? எல்ஸ் லூப்ல வந்துட்டு மறுபடியும் இங்க ஒரு பூலியன் போடுறோம். பூலியன் போட்டு கிரியேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு. அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனுக்கு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் கொடுத்து இங்க வந்து பை டாட் கொடுத்து பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் யூஸ் பண்றேன். பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை காட்டிடுறேன். நான் கொஞ்சம் கிளாஸ் ஸ்பீடா போற மாதிரி இருந்தா ப்ளீஸ் சொல்லுங்க. ஏன்னா நான் மட்டும் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்குது, பயங்கரமா இருக்குது. கோடிங் நான் கொஞ்சம் தான் எடுக்கிறேன், பட் ஆனா அதுல விஷயம் வந்து நிறைய இது நான் யூஸ் பண்றேன். அது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுல வந்துட்டு நீங்க என்ன எடுக்கணும்? பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் எடுக்கணும். பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் என்னன்னா, லிங்க் டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி அங்க யூஸ் பண்ணும்போது வந்து பாதி இது யூஸ் பண்ணணும். அதாவது லாஸ்ட்ல இருந்து இந்த அக்கௌண்ட்டை மட்டும் தூக்கிடணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு டாட் இஸ் செலக்டட். லாஸ்ட்ல ஒரு செமிகோலன். ஸோ இதே மாதிரி இந்த ஒரு சிஸ்அவுட் எடுத்து இங்க போட்டு இங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்க வந்து ஆஸ் யூஷுவல் வந்து கிரியேட் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ வந்து எனக்கு இந்த மூணுத்தையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன அவுட்புட் கிடைக்கணும்னு கேக்குறீங்களா சந்துரு? இல்ல, இந்த மூணுத்தையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இஃப் லூப் எப்படி, இஃப் லூப் வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகுதுன்னா உள்ள போவோம். இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதுன்னா எல்ஸ் வந்து ரன் ஆகும். ஓகே கரெக்ட். அப்ப நான் வந்துட்டு இந்த எனக்கு மூணுமே ரன் ஆகணும். அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற நான் என்ன நினைக்கிறேன்னா இதுல வந்து ட்ரூ மட்டும் தான் முடிச்சுட்டு வெளில வந்துரும். இது இந்த கிரியேட் அந்த இதே ஒர்க் ஆகாதுன்னு பார்த்தேன். ஆமா கரெக்ட் அதான் கரெக்ட். எல்ஸ் வந்து ரன் ஆகாது. பாசிபிலிட்டி வந்துட்டு ரெண்டு தான் ரன் ஆகும் சான்ஸ் இருக்கு. எந்த ரெண்டு ரன் ஆகும்? ஒன்னு மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ரன் ஆகும், இல்லைன்னா மேல இருக்கிறதும் இங்க மேல இருக்கிறதும் ரன் ஆகும். ஓகேங்களா? நம்ம லூப்பே இல்லாம கொடுத்தாதான் மூணுமே ரன் ஆகும். கரெக்டா? ஆமா. சோ நீங்க வந்து லூப்பிங்ல எவ்வளவு தூரம் அவேர்னஸ் இருக்கீங்கன்றதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டேன். நோ ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம லூப் எல்லாத்தையும் எடுத்துடுறோம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரூ வச்சு கொடுக்குறேன், அடுத்தது ஃபால்ஸ் வச்சு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? இப்போ இதுல வந்து என்ன ஆன்சர் வரும், இதுல என்ன ஆன்சர் வரும், இதுல என்ன ஆன்சர் வரும், அது முடிச்சு சொல்லுங்க. லூப் இல்லாம கொடுத்தா கேக்குறீங்களா இல்ல? இப்போ நம்ம ரன் பண்ணனா எனக்கு என்ன, இப்போ இது வந்து இஸ் டிஸ்ப்ளே வந்து என்ன ஒரு ஆன்சர்?
ஃபேஸ்புக் அந்த லோகோ வரும். ஆமா லோகோ வந்து இஸ் டிஸ்பிளேடுக்கு என்ன ஆன்சர் வரும் கேட்டேன். பிரிண்ட் ஆகும் இங்க கன்சோல்ல. என்னன்ட்டு ஸோ logo இருக்கு. ஃபேஸ்புக் Yes. தானே? ம். ஃபேஸ்புக் தானே லோகோ? Yes. Ro- ம், ம். True. ட்ரூ பிரிண்ட் ஆகும், ஓ அவ்வளவுதான். இது என்ன ஓகே. பிரிண்ட் ஆகும்? இங்கேயும் ட்ரூ தான். இங்கேயும் ட்ரூ தான். சப்போஸ் இது 2 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஃபால்ஸா? இங்கேயும் பூலியன் தான் கொடுத்துருக்கீங்க. ஃபால்ஸு. இங்க ஏன் ஃபால்ஸ் ஓகே. வரும்? ஈஸ் செலக்டட்னு கேட்டிருக்கீங்க. இது செலக்ட் பண்ணியிருந்தாதான் இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபால்ஸ்னு வரும், ம், ட்ரூன்னு வரும். நம்ம செலக்ட் பண்ணவே இல்லையே, நம்ம சும்மா தான் ம். கொடுக்குறோம். அப்ப இது வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் என்ன வரணும்? ஃபால்ஸ். ஃபால்ஸ் வரணும். சரி, ஓகே, ஃபைன். நான் இப்ப ரன் பண்றேன், என்னென்ன ஆன்சர் வருது பார்ப்போம். அடிச்சுச்சா? மேக்ஸிமைஸ்லாம் ஆட் பண்ணி கரெக்டாக. invalid selector exception. சொல்லுங்க. ஒரு சிங்கிள் கோட் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்களேன். ஆமா. லைன் நம்பர் 20ல. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஆயிடுச்சு. 19ல எரர் இருக்கு. 19. ரிட்டர்ன் ஸ்லிப் தரலான்னு பார்த்தா ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன வந்துட்டு இருக்கோம்? ட்ரூ. இதுவுமே ரன் ஆயிடுச்சு, இதுவுமே ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து இது ரன் ஆகணும், நான் என்ன பண்ணணும்? ஸோ ஈஸ் எனேபிளுக்கு பதிலாக ஈஸ் டிசேபிள்னு மாற்றணுவாங்க லைன் நம்பர் 24ல. லைன் நம்பர் 24ல இஸ் எனேபிள் பதிலாக இஸ் டிசேபிள் மாற்றணும். இல்ல, வேற ஏதாவது ஆன்சர்? நான் கேட்டது இது ரன் ஆகணும்னு சொன்னேன். அதான். ஓகே. எல் அசைன்மெண்ட் ஈக்குவல் டு ட்ரூக்கு பதிலாக ஃபால்ஸ்ன்னு மாத்துங்க. அவ்வளவுதான். இல்லைன்னா நாட் ஈக்குவல் டு ட்ரூன்னு வச்சு. நாட் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈக்குவல் டு தான் வருது. நாட் ஈக்குவல் டு ட்ரூ கொடுத்தீங்கன்னா அப்ப ஆன்சர் ஃபால்ஸும் போகும், இஃப் லூப் நடக்காது, எல்ஸ் லூப் மட்டும் நடக்கும். ஓகேவா? ஓகேவா? ஃபால்ஸ் வந்துச்சா? ஃபால்ஸ் வந்துச்சுங்களா? டவுட் இருக்கா எதுக்கும்? எனக்கு இல்லை சந்திரு. என்னோட பிரியா உங்களுக்கு? இல்ல திவ்யா, இல்ல சந்திரு, டவுட் இல்ல. ஓகேவா? ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது தான் தெரியும், அசைன்மெண்ட் கொடுக்கும்போது தெரியும். எப்பா ஹோம்ஒர்க்லாம் சொல்லாதீங்கப்பா, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அசைன்மெண்ட்ஸ் சொல்லுங்க. சரி, ஓகே. இப்ப இங்க பாருங்க, இப்ப நான் பண்ணதையே நீங்க பண்ண போறீங்க. எந்த பேஜ்ல பண்ண போறீங்கன்னா, வேற ஒரு பேஜ் ஓபன் பண்ணி இதுல வந்துட்டு லீஃப் கிரவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட், லீஃப் கிரவுண்ட் ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்ல என்ன பண்ணணும், நீங்க இதுக்குள்ள வரீங்க. உள்ள வந்துட்டு நிறைய இருக்குது.
ஓகேவா? இதுல நீங்க கிளிக் பண்ண போறீங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பட்டன் வர போறீங்க. பட்டனுக்குள்ள போனீங்கன்னா இதுல வந்து எனேபிள் டிசேபிள் இதெல்லாம் இருக்குது. இது டிசேபிளா இருக்கான்னு செக் பண்ண போறீங்க. இன்னொன்னு வந்துட்டு எனேபிளா இருக்கான்னு செக் பண்ண போறீங்க. ஓகே. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வெப்சைட்ல தான் நீங்க வந்து உங்களுடைய டாஸ்க் பண்ண போறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வியூ நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த செக்கிங் வந்து முடிஞ்சிச்சு. இந்த செக்கிங் அப்புறம் என்ன பண்ண போறோம்? ஒரு கலர் பார்க்கறது எப்படி அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம். எதோட கலரு? நம்ம கிரியேட் நியூ அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு கலர் ஒரு இருக்குல்ல, அதோட கலர் பார்க்க போறோம். சரி, ஸ்பீடா டைப் பண்றேன். ஸ்ட்ரிங்குக்கு அப்புறமா ஒரு CO வச்சுக்கோங்க. கலர் வச்சுக்கோங்க. கலர் ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்டுக்கு மேல இருக்கிறது அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரியேட்டை கால் பண்ணிடுறேன். டாட் கொடுத்து கெட் CSS வேல்யூ. கெட் CSS வேல்யூக்குள்ள வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க போய் செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணி பார்க்கணும்? இதுல வந்துட்டு எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னா இதை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். சரிங்களா? இது இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? ரிஃப்ளெக்ட் ஆகுறதுல கீழே பார்த்தீங்கன்னா பார்டரு, லைன் ஸ்பேசிங், லைன் ஹைட்டிங், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஃபேமிலி, இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்கு பார்த்தீங்களா? இதை அப்படியே காப்பி பண்ணி இதுதான் வந்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கோட ப்ராப்பர்ட்டி. ஸ்ட்ரிங்கோட ப்ராப்பர்ட்டி நேம் வந்துட்டு எக்லிப்ஸ் உள்ள கொடுக்கணும். லாஸ்ட்ல செமிக்கோலன். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதை வந்து ஒரு சிஸ்அவுட் கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன் நம்ம ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறோம்? ஏன்னா ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்தாதான் மேபி அது என்ன கலர் வேணா வரலாம், அதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த கலர்ன்ற வேரியபிளை அப்படியே கால் பண்றது தான். ஸோ இதை நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு கிளியரா வந்து அது என்ன கலர்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ கலர் என்னன்றதை தெரிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம்? இதுக்குள்ள போறோம். ஒரு எனேபிள்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம். ஒரு டிசேபிள்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. ஒரு செலக்டட்னா இல்லையான்னு தெரிஞ்சாச்சு. ஒரு கலர் தெரிஞ்சாச்சு. இப்போ கிரியேட் நியூ அக்கௌண்ட்டை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணோன்னே இதுக்குள்ள வந்துருச்சு. இதுக்குள்ள வந்தோடனே ஆல்ரெடி டெக்ஸ்ட் பாக்ஸ்ல டைப் பண்றதுன்னா நமக்கு தெரியும். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து ரேடியோ பட்டன் இந்த டிராப் டவுன் எப்படி சூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பார்த்துலாமா? ஓகே. எல்லாரும் ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இல்லை? ஓகே, பார்க்கலாம். ஸோ இந்த டிசம்பர் வந்துட்டு சூஸ் பண்ண உடனே இதுல வந்துட்டு இந்த நேம் வந்து பர்த்டே மந்த் இருக்குது. இப்ப நம்ம இந்த டிராப் டவுனை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து இங்க டேக் வந்து செலக்ட் டேக் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆங்கர் டேக்னு ஒன்று இருக்கும், டிவ் டேக் ஒன்று இருக்கு, ஸ்பேன் டேக் இருக்கு. அதே மாதிரி இது ஒரு செலக்ட் டேக். செலக்ட் டேக்கா இருந்தா மட்டும்தான் இப்ப நான் சொல்ற வழி வச்சு போனோம். நான் ஒரு ரூட் சொல்லுவேன், அந்த ரூட் வச்சு போனோம். இப்போ மீட்டிங் முடிய போது போல. சரி, நம்ம நெக்ஸ்ட் மீட்டிங்ல ஜாயின் பண்ணலாம். We are going to disconnect this meeting. Okay? Okay. Okay, thank you. Bye bye.